ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இதை வந்து விப்ரோவில் நான் கடைசி நாள் எடுத்த வீடியோ தான் இது. எஸ், ஐ லெஃப்ட் விப்ரோ. விப்ரோவில் வந்து என்னென்ன பாலிடிக்ஸ் வந்து எனக்கு பின்னாடி நடந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து நான் அதர் ஆர்கனைசேஷனில் போய் ஜாயின் பண்ணேன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படிங்கிறது எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்கும் தெரியும், நம்ம விப்ரோவில் வந்து ஜாயின் பண்ணால் இந்த விப்ரோ இல்லை என்ன எம்என்சியில் நம்ம ஜாயின் பண்ணாலும் நம்ம நோட்டீஸ் பீரியட் 3 months தான். அதுதான் நமக்கு இருக்க பெரிய ப்ராப்ளமே. சரி, கம்பெனிஸ் நமக்கு வந்து அக்செப்ட் பண்ணுவாங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கும் அவங்க கம்பெனியில் 3 months தான் நோட்டீஸ் பீரியட் வச்சுருப்பாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஆஃபரும் ரிலீஸ் பண்ணியாச்சு. நான் ஃபஸ்ட்டு வந்து என்னோடய டெலிவரி ஹெட்கிட்டையும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி ஹெட்கிட்டையும், அதுக்கப்புறம் டெலிவரி மேனேஜர்கிட்டையும் பேசி பார்த்தேன். அவங்க இருந்துட்டு ஹெச்ஆர் அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஹெச்ஆர் கிட்டே நான் பேசி பார்த்தேன். ஹெச்ஆர் கண்டிப்பாக என்னால் முடியாது, எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, யூ ஹாவ் டு சர்வ் யுவர் நோட்டீஸ் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை வந்து ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்துச்சு. இந்த அதர் கம்பெனி ரெக்ரூட்டர்கிட்ட வந்து ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்துச்சு. இல்லை, நாங்கள் எங்களோட சைட் கிளைண்ட் வந்து இந்த டேட்டில் உங்களை ஆன்போர்ட் பண்ணுறதா நாங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த டேட்டில் உங்களை நாங்கள் ஆன்போர்ட் பண்ணலைன்னா இது வந்து பெரிய ப்ராப்ளம் ஆகும், பெரிய எஸ்கலேஷன் ஆகும். ஒரு பக்கம் அங்கே த்ரெட்டன் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் இங்கே வந்து என்னை ரிலீஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் 3 months நோட்டீஸ் பீரியட்னா 3 months தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். பட் ஸ்டில் ஹெச்ஆர் அதுக்கப்புறம் டெலிவரி ஹெட் மனசு வச்சாங்கன்னா நம்மளை ரிலீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். ஸோ நான் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கிறேன். பிஜிபி ப்ராசஸ் எல்லாம் என்னோடய பேக்கில் வந்து பிஜிபி ப்ராசஸ் எல்லாம் அந்த அதர் ஆர்கனைசேஷன் ஹூ இஸ் ஆஃபரிங் மீ அதெல்லாம் போயிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம நெகோஷியேட் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்ருக்கேன். நான் ஜாயின் பண்ணுறப்போ லிமிடெட் கீழே ஜாயின் பண்ணேன், அதாவது விப்ரோ லிமிடெட் கீழே. நான் வேறு ஒரு டெக்னாலஜியில் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்பிட்வீனில் வித்தின் அ இயர் வந்து வேறு ஒரு டெக்னாலஜிக்கு வந்து நான் கன்வெர்ட் ஆனேன். என்னோடய ரோலே வந்து சேஞ்ச் ஆச்சு. அதனால் வந்து நான் விப்ரோ டெக்னாலஜிஸ் கீழே போயிட்டேன், லிமிட்டட்லேருந்து டெக்னாலஜிஸ் கீழே போயிட்டேன். பட் அஃபிஷியலாக என்னோடய நோட்டீஸ் பீரியட் வந்து ஆஃபர் லெட்டர் படி 2 months தான். ஆனால் வந்து நான் இந்த மாதிரி வந்து டெக்னாலஜி கீழே போனதுனால பை டிஃபால்ட்டாக 3 monthsன்னு சொல்லி டேக் ஆகிடுச்சு. நான் என்ன யோசிச்சு வச்சுருந்தேன், நம்ம நோட்டீஸ் பீரியட் நம்ம ஆஃபர் லெட்டரில் வந்து 2 months தானே இருக்குன்னு நான் இன்டர்வியூ கால் வரப்பெல்லாம் 2 monthsன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தேன். லேட்டராக தான் எனக்கு தெரிய வந்துச்சு அது 3 months அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹெச்ஆர் கிட்ட பேசினதுக்கு, விப்ரோ ஹெச்ஆர் கிட்ட நான் பேசினப்போ வந்து விப்ரோ ஹெச்ஆர் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, சரி உங்கள் ஆஃபர் லெட்டரை கொடுங்க, நான் சென்ட்ரல் டீம் கிட்ட வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க வந்து 2 months ஃபாலோ பண்ண சொன்னாங்கன்னா 2 months, 3 months ஃபாலோ பண்ண சொன்னாங்கன்னா 3 months அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்பிட்வீனில் என்ன பாலிடிக்ஸ் அப்படி நடந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ரீப்ளேஸ்மெண்ட்டை ஃபைன் பண்ணாத வரைக்கும் நம்மளை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது பிஸ்னஸ். நம்ம வந்து இப்போ நான் வந்து போயிட்டேன்னா அந்த இடத்துக்கு இன்னொருத்தங்க வரணும், என்னோடய ப்ராசஸ்லாம் அவங்க டேக் கேர் பண்ணணும், இந்த கேட்டியெல்லாம் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். எல்லா இடத்துலையும் இதுதான் யூஸ்வலாக ப்ராசஸ் நடக்கும். ஸோ நான் பேப்பர் இனிஷியேட் பண்ணிவிட்டு நான் என்னோடய டெலிவரி மேனேஜர்கிட்ட நான் பேசியிருந்தேன். இந்த மாதிரி என்ன அட்லீஸ்ட் இமீடியட்டாக ரிலீஸ் கொடுக்கலனா கூட எனக்கு ஓகே, ஆனால் இந்த பர்டிகுலர் டேட்குள்ளே எனக்கு ரிலீஸ் கொடுங்க, நான் எல்லா கேட்டியுமே வந்து ஒரு 20 daysலேயே ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். எல்லா டாக்குமெண்ட், எல்லா கேட்டி ப்ராசஸ் எல்லாமே நான் பண்ணி முடிச்சிடுறேன். அதில் நான் என்னோடய ரோலில் வந்து நான் பண்ணுற ஒரு சின்ன ஒரு டாஸ்க் மட்டும் ரொம்ப டிஃபிகல்ட் டாஸ்க்கு, அதுக்கு மட்டும் மோர் ட்ரைனிங் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். டெலிவரி மேனேஜர் ஆல்சோ டோல் தட் ஐ கேனாட் ப்ராமிஸ் யூ, பட் நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஆஃபர் பண்ண ஆர்கனைசேஷன்கிட்டையும் நான் பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு டைலமாலேயே இருக்கேன், நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ரெக்ரூட்டரும் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டாங்க. அப்புறமேட்டுக்கு அந்த அதர் ஆர்கனைசேஷனோட ப்ராஜெக்ட் மேனேஜர், அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை லீட் பண்ண போகிற ப்ராஜெக்ட் மேனேஜர் என்கிட்ட கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி கேட்டாங்க, என்ன சுச்சுவேஷன் கேட்டாங்க. இந்த மாதிரி தான், அது 3 months 2 monthsன்னு நினச்சி தான் நான் சொன்னேன், ஆனால் அது 3 monthsன்னு இருக்குது, இந்த மாதிரி போயிட்டுருக்கு, இந்த மாதிரி என்னால் இப்போ ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் கன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறேன். அவங்களும் அக்ரி பண்ணிட்டாங்க. இந்த டைமில் வந்து அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. ரெக்ரூட்டர் வந்து என்னை ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க. இதெல்லாம் முடிஞ்சிட்டு இருக்கும்போது கேட்டு எல்லாமே 15 daysல சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. என்னோடய நோட்டீஸ் பீரியட் முடியறதுக்கு ஒரு 15 days மட்டும்தான் இருக்குது. அப்போ வந்து ரெக்ரூட்டர் வந்து என்னோட விப்ரோ ஹெச்ஆர் வந்து நீங்கள் முன்னாடி இமீடியட் ரிலீஸ் கேட்டிங்கல்ல, இப்போது நீங்கள் உங்களுக்கு இமீடியட் ரிலீஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் நம்ம வந்து நம்மளோட வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெக்ரூட்டர் தான் இல்லைங்களா. அதனால் ரெக்ரூட்டர் சொன்னதை கேட்டுட்டு, இல்லை நீங்கள் இமீடியட்டாக ஜாயின் ஆகலைன்னா அங்கேருந்து ரிலீஸ் ஆகிட்டு இங்கே ஜாயின் ஆகலை, உங்கள் ஆஃபர் நாங்கள் வித்ட்ரா பண்ணிடுவோம்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட எந்த ஆஃபருமே பைப்லைனில் இல்லை. இந்த மீன் டைம் விப்ரோ ஹெச்ஆரும் நீங்கள் ரிலீஸ் ஆகிறீங்களான்னு கேட்குறாங்க. நானும் ஓகேன்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆகிட்டேன். பட் விப்ரோ ஹெச்ஆர் வந்து என்னன்னு சொன்னோன்னா, அந்த 15 daysக்கு நீங்கள் முன்னாடி உங்கள் நோட்டீஸ் பீரியடுக்கு 15 daysக்கு முன்னாடி நீங்கள் ரிலீஸ் ஆகிறீங்கன்னா நீங்கள் வந்து இவ்வளோ அமௌண்ட் எங்களுக்கு நீங்கள் 15 daysக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிறீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் எங்களுக்கு பே பண்ணணும் அப்படின்ற ஒரு வார்த்தை கூட என்னோடய ஹெச்ஆர் வந்து என்கிட்ட மென்ஷனே பண்ணல.
அதுக்கப்புறம் நான் 30 டேஸ்க்கு அப்புறம் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய எஃப்என்எஃப் ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட் வரும்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வரவே இல்லை. பார்த்தா என்னோடது ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட் நெகட்டிவில் இருக்குது. அந்த 15 டேஸ்க்கான நோட்டீஸ் பீரியட் ரெக்கவரி அமௌண்ட்டை நான் பே பண்ணிட்டு தான் வந்தேன். இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி நடந்ததுலாம் அதனால் எனக்கு தெரியாது. இந்த மாதிரி தான் பாலிடிக்ஸ் பண்ணு